ட்ரெஸ் கொடுத்தா வாங்கிக்கிறோம், விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். அம்மா, இந்த ஆண்டு திமுக கொடுத்த பொங்கல் பரிசு வாங்குனீங்களா? யாருக்கு உங்க ஆதரவு இருக்கும் இந்த டைம்? விஜய். விஜய். இப்போ 2026ல் உங்க வாக்கு யாருக்குங்க ஐயா? கண்டிப்பாக என்னுடைய வாக்கு, என்னுடைய இது டிஎம்கே தான். டிஎம்கே தான். ட்ரெஸ் கொடுத்தா வாங்கிக்கிறோம், விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். ஆமா, தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்றாங்கல்ல. எங்க வீட்டுக்காரங்க நாங்களும் விஜய்க்கு தான் ஓட்டு. இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, திமுக கிட்ட பொங்கல் பரிசு வாங்குவோம், ஆனா ஓட்டு விஜய்க்கு தான் ஓட்டு போடணும் சொல்றாங்க. வாஸ்தவம் தான், விஜய்க்கு தான் ஓட்டு. அது மாற்ற முடியாது. இந்த வாட்டியாவது எல்லாம் மாறி வரட்டோம்னா, நாங்கள் இது வரைக்கும் அந்த கலைஞர் இது கொடுத்தது நாங்கள் இன்னும் எதுவுமே நாங்கள் வாங்கினதே கிடையாது. இனிமேல் விஜயத்துக்கு வந்து கொடுத்து அதேமாரி கொடுத்து தான் அவருக்கு ஓட்டு போடணும்லாம் இல்லை. ஆனால் மொத்த ஓட்டம் எங்களுதே அவருக்கு தான். தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்றாங்கல்ல, யாருக்கு? விஜய்க்கு ஓட்டு போட்டா எங்களுக்கு வழி பிறக்கும். அதாவது விஜய் கட்சிக்கு தான் ஓட்டு இல்லை, போடுவோம். நம்மளுக்கு வந்து எப்படின்னாக்கா டிஎம்கே தான் ஆரம்பத்துலேருந்து போடுறோம், அதனால டிஎம்கே போடுறோம். இந்த 2026 டிஎம்கே தான். ஏன்னா என்னுடைய கருத்து இது. உங்க சப்போர்ட் யாருக்குங்க? புது கட்சிக்கா இல்ல ஏற்கனவே இருக்கிற கட்சிக்கு தான்? ஏற்கனவே இருக்கிற கட்சி தான். அதாவது வந்து புதுசாக வந்துட்டா அனுபவம்னு ஒன்று இருக்கணும், அதுவும் இருக்கணும். உங்க ஆதரவு எது எப்படி எதிர்பார்க்குறீங்க? புதிய கட்சி வரணுமா இல்லை ஏற்கனவே கட்சி வரணுமா? ஏற்கனவே இருக்க கட்சியே போதும் எங்களுக்கு. நம்மளாம் வந்து எப்பயுமே திமுக தான். அது தோத்தாலும் ஜெயிச்சாலுமே நம்மளுக்கு வந்து திமுக. உங்க சப்போர்ட்? எங்க சப்போர்ட் எல்லாம் டிஎம்கே. ஓட்டு வந்து விஜய்க்கு தான் போடுவாங்கறாங்களே, இது சரியா? அப்படிலாம் இல்லை, திமுக தான் போடுவாங்க எல்லாரும். இப்போ தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்றாங்க. இந்த தை எந்த கட்சிக்கு, எந்த தலைவருக்கு வழி பிறக்கும்? திமுக தான்.